ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் அங்கே அவளை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட நேம் ஜி. அவன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூஹி செத்து போனதுக்கு காரணம் நீ தான், உன்னால தான் அவள் ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பேசினதுமே நான் எதுவுமே பண்ணலை, அவளாக தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ண வைக்காமல் இருந்திருந்தேன்னா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, அவள் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பாளா, நானும் அவளுமே சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்திருப்போம். நீ இப்போ என்னோட குழந்தையுமே டிசர்வ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹீரோயினை வயிற்றில் கத்தி வச்சு குத்திடுறான். ஸோ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அங்கே அவளை துடிக்க விட்டுட்டு அப்படியே அங்கே இருந்து அவன் போனதுமே நீ இப்படியே செத்து தொல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஷென் வர்றான். ஹீரோயின் ஆல்ரெடி செத்து போயிருக்கா. அவளோட சோல் அங்கே வெளியே வந்துடுது. அங்கே அவன் பாடியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹக் பண்ணிட்டு நீ இப்படி பண்ண, நீ தப்பான பர்சனை சூஸ் பண்ணதுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, உன் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பாக இதை பண்ணவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜியை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். எதுக்காக நீ இப்படி சோஃபிட்டு நடந்துக்கிட்டேன்னு சொன்னதோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூகி செத்து போனதுக்கு காரணம் அவள் தான், நான் எப்படி அவளை உயிரோட விட முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. நீ எந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவே, உன் பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, அவள் தான் உனக்கு அவ்வளோ பெரிய வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடுத்தா. அவளோட காசில் இருந்துட்டே நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுங்க பேசுகிறான். பட் இதில் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரிகரேட்டே ஆக மாட்டுது. ஸோ இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல் பாடியில். ஸோ நானுமே செத்து போவேன், இந்த வீடுமே இருக்காது, நீயுமே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அதை போய் எங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அதுக்குள்ளே அங்கே வெடித்து செத்து போயிடுது. ஹீரோயினால் இதை தாங்கவே முடியலை. கடவுளை என் கண்ணால் இதெல்லாம் ஏன் பார்க்க வைக்கிற, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஜியை ஜூஸ் பண்ணாமல் ஷென்னை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே திடீர்னு முடிப்பு வந்த மாதிரி அவள் ஷாக்காகி போய் பார்த்துட்ருக்கா. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி தான் அவளுக்கு ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணுற டேட் போல். அவங்க அப்பா அங்கே உனக்கு பிடிச்ச பையனா நீ சூஸ் பண்ணுமா, உனக்கு யாரை பிடிக்குதோ நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அங்கே அந்த ஜியுமே ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜியை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு, கண்டிப்பாக நான் உனக்கு இந்த டைம் அவனை மேரேஜ் பண்ணி வச்சு நான் கண்டிப்பாக உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத. என்ன அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, பட் இருந்தாலுமே பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருக்கலன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஜியை தான் மாப்பிள்ளையாக்க போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது ஹீரோயின் அப்பா நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பையனாக பார்த்து சூஸ் பண்ணி சொல்கிறேன், இப்போ அவசரம் கிடையாது, நான் ஜியெல்லாம் மேரேஜ் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக்காகி போயிட்டு பின்னாடியே இருக்கான். ஹீரோயின்ட்ட என்ன உன்னோட பவரை நீ இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ண வச்சிடலான்னு நினைக்காத, ரூஹியை தவிர நான் யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஃபஸ்ட்டு உன்னை யார் மேரேஜ் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஜென்மத்தில் நான் ரூஹியை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவனுக்குமே ரீபான் தான் இருக்குன்னு. இப்படி மேடமுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது சார்னு சொல்லிட்டு அந்த ஜியை கூப்பிட்டதுமே நீ ஒழுங்காக என்கிட்ட விலகி ஏறு, எனக்கு நல்லாவே தெரியும் என் பின்னாடியே நான் தான் நீ எப்பயுமே சுற்றிட்டு இருப்ப, நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ நினச்சாலுமே என்னை உன்னால் விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ரிட்டன் கண்ட்ரிக்கு வரான் போல். ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக திரும்ப நான் ஷென்னை மீட் பண்ண போகிறேன், இந்த டைம் போன ஜென்மத்தில் நான் பண்ண தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட் பண்ணி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஜி அந்த ரூஹியை கூட்டிகிட்டு வர்றான். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே, என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்காக தான் நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கியா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உன் மனசில் என்ன நினைப்பு இருக்குது, அப்படி வேற நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அங்கேயுமே நான் உன்னை விட பெஸ்ட்டாக ஷூட் பண்ணுவேன், பட் உனக்கு அந்த லெவலுக்கு திறமை இல்லைன்னு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேருமே காம்படிஷன் வச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஏன் இல்லை வா ஏன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஷூட் பண்ணுறா. கரெக்டாக பார்த்தா அங்கே ஷார்ட் அடிக்கிறா. பார்த்தா அங்கே இவளே தன்னை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆகிடுது. ஒழுங்காகவே ஷூட் பண்ண தெரியல, அந்த அவமானம் தாங்க முடியாமல் தனக்கே அங்கே அடிப்பட்ட மாதிரி கன்னை வச்சுருக்கிறதுல
நடிச்சிட்டு இருக்கா. ஸோ அடி உண்மையிலே விழுந்திருக்குது பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில் தான் அங்கே கீறி விட்டுட்டு இவளுக்கு என்னமோ ரொம்ப பெயின் ஆகுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் இவளை பற்றி எதுவுமே திரும்பி கூட பார்க்காம அவளை வந்து அவன் ரொம்ப அங்கே கேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போன ஜென்மத்தில் இதே மாதிரி தான் இவ எப்பயுமே ட்ராமா பண்ணா. இவளோட இந்த புத்திசாலித்தனத்தை அப்போ நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன், இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்குச்சின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ரொம்ப நல்ல மாதிரி வந்து நடிச்சுட்டு ஐயோ உனக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணும்போது ஹீரோயின் பாஸ்ட்டாக ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்து ஒன்றை லவ் பண்ண கிடையாது, என்னதான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஸ்லாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் தான் போட்டு அடித்த மாதிரி அங்கே வந்து நடிச்சிருக்கா. இந்த முட்டா பையலுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவமாய் திட்டிட்டு நீ எதுக்காக இப்படி அவளை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை தான் அங்கே பனிஷ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் இவனுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுக்குற லெவலுக்கு இவன் தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தவே அவன் பெருசாகவே எடுத்துக்கல, பேசாமல் அங்கே வீட்டுக்கு போயிடுறா. அங்கே வீட்டுக்கு போனதுமே அங்கே மெய்டுவங்க ஹீரோயினுக்கு அங்கே கையில் மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜியோட அசிஸ்டன்ட் மேடம் இப்படி பாஸை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காருன்றத சொன்னதுமே அதை பற்றி நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன அவன் அடிப்பட்டா அப்படின்றத சொல்கிறா. இந்த நேரத்தில் அவன் அங்கே வந்து உன்னால் ரூஹி இப்போ வீட்டை விட்டு போயிட்டா, நீ போன ஜென்மத்தில் அவளை கொலை பண்ண மாதிரியே இப்பயுமே கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறியா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நான் என்ன பண்ணேன், அவள் வீட்டை விட்டு வெளியே போனேன்னா அதுக்கு நானா பொறுப்புன்னு சொல்லும்போது உன்னால தான் எங்கள் அப்பா என்னை பாரு எப்படி போட்டு மாடு மாதிரி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த ரூஹி ஒரு பைய தூக்கிட்டு வரா. நான் வந்து உங்களுக்காக தான் மெடிசன் வந்து வாங்க போயிருந்தேன், உங்களுக்கு பாருங்க எந்த நிலைமை ஆகி போயிடுச்சு, இதுக்கு காரணம் வந்து நான் தானே, எல்லா மெடிசனையுமே இவளுக்கே போட்டுட்டு யாருமே உங்களுக்கு மெடிசன் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் போனேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இன்னமாடா நீ வந்து முட்டாள் மாதிரி இவளை நம்பிட்டு இருக்க, அவள் கையில் எங்கேயாச்சும் அடி இருக்கா, என் கையில் பாரு எவ்வளோ பெரிய அடி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறா. பட் அவன் இடியட் மாதிரி இன்னமே அவ்வளோ மாதிரி அங்கே நம்பிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இவனை மாதிரி ஒரு ஜென்மத்திட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது, இவன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நான் வாழணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ஷூட் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கோமே, அப்பா அங்கே வந்து நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட அந்த வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனை பிடுங்கலான்னு பார்க்குறியா, இதுக்காக தான் நான் வேணுக்குனே இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஃபேராக வந்து காம்படிஷன் வைப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்றத சொல்கிறா. அங்கே வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயினோட ரூமில் அந்த ரூஹியா வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு அதை வேமா வந்து பிடிங்கிறா, யாரை கேட்டு நீ எதை எடுக்கிறேன்னு. அந்த பென்டன் வந்து நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போய் இவே ரொம்ப நல்லபடியாக இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டி அங்கே வாங்கிட்டு வந்திருக்கா. பட் இதுக்கெல்லாம் அவன் ஒருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணாலும் சரி ஜி வந்து என்ன தான் லவ் பண்ணுறான், என்ன தான் வந்து ரொம்பவே வந்து நல்லா பார்த்துக்குவான், உன் பேச்சை நம்ப மாட்டான்னு சொல்கிறான். அப்போ அவன் வர சவுண்டு கேட்டுட்டு இவ்வளோவே ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கே ஸ்லாப் பண்ணிட்டு விழுகலான்னு பார்க்குறா. பட் ஹீரோயின் தான் போன ஜென்மத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா. ஸோ வந்து இந்த டைம் வந்து அவளாவே கீழே விழுந்துட்டதுமே அப்பயுமே அங்கே வந்து நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் நீ வந்து இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு மேலே பழிய போடணும் நீ இப்படி ட்ராமா பண்ணுறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கரெக்ட் தான்ப்பா, நான் ட்ராமா தான் பண்ணேன், நான் தான் விழுந்தேன், ஆனால் நான் விழுகலைன்னா வேணுக்குனே இவ வந்து விழுந்துட்டு ட்ராமா பண்ணியிருப்பாளே, அப்பயுமே நீ இவ பேச்சை தானே நம்பியிருப்ப, நீ எப்பயுமே நீ என் பேச்சை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு அவள் சொல்கிறா. பட் உன்னோட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அங்கே வேணுக்குனேவும் அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் இருக்கு, அதை தூக்கி போட்டு உடைச்சதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அழுததும் போது ட்ராமா பண்ணாத அவள் என்ன தெரியாமல் தானே கீழே போட்டான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹர்ட் ஆயிருது மனசு, என்ன ஜென்ம இவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போய் அழுதுட்டு இருக்கும்போது அங்கே சில ரவுடிங் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறாங்க. எல்லாமே ரூஹியோட வேலை தான் போல். கரெக்டாக பார்த்தா அங்கே நம்ம ஜியும் அங்கே ரூஹியுமே வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து விடுங்க அவளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படும் போது இது எல்லாமே வேணுக்குனே சோஃபி தான் பண்ண வச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டாங்க. அங்கே அவன் இன்னமே டென்ஷன் ஆகி போயிட்டு என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக நீ இறங்குவியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு நீ தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சேக்கா. ஸோ எப்பயும் இவன் கோவப்பட்டு பேசுகிறது தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்ப வருவான்னு சொல்லிட்டு அவனோட மனசு அங்கே சொல்லிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட வீட்டில் பெரிய பார்ட்டி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்தால் அங்கே பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்குது நம்மளோட ஷென் தான். ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. ஃபைனலாக அவன் ரிட்டன் திரும்ப வந்துட்டான். நான் அப்போ அங்கே இன்றைக்கி நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டையுமே யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறா போல். அங்கே எல்லாருமே யாரோட பேராக இருக்கும்ப்பா ஜியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பட் அங்கே நம்ம அந்த ஜியுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பார்த்தா நான் ஷென்னை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிட்டு என்னது ஷென்னா ஒருவேளை அவனை ஜெலஸாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இப்போ பண்ணுறாளான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். நான் வைஸ் பிரசிடென்ட் பொசிஷனுக்கு ரொம்ப ஃபேராக காம்படிஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அதை கேட்டதுமே அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரு பொண்ணு போய் எப்படி கம்பெனியை சமாளிப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு நான் என்னோட ஃபியான்ஸைக்கு எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட ஃபேமிலி இவங்களுக்காக எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோவோட குடும்பம் ரொம்பவே பணக்கார குடும்பம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளுக்குமே பெனிஃபிட் தானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அங்கே எல்லாரும் கிளம்பின பிறகு அங்கே ஜீக் அதை பார்த்துட்டு ரொம்ப வைத்தச்சலாகிட்டு அவனுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு உனக்குமே ரீமான் ஆகிருக்குல அப்படின்ற சேர்த்து கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். போன ஜென்மத்தில் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு, பட் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக இப்போ உன்னை நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே போன ஜென்மத்தில் இவளுக்காக தன்னோட உயிரவே அவன் சேக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் உன் மேலே ஏதோ பரிதாபப்பட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் நீ நினைக்காத. உன்னை ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நீ ஜீயை ரொம்ப லைக் பண்ணுறன்ற வாஸ்தான் நான் உன்கிட்ட சொல்லாமே பிரிஞ்சு போயிட்டேன். பட் அவன் உன்னை இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டேக்கான். இப்போ ஹீரோயின் பாஸ்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஃப்யூச்சரில் எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம சமாளிக்கலாம், ரெண்டு பேருமே எப்பயுமே பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ரூஹிட்ட அவள் கண்டிப்பாக என்னை ஜெலஸாக்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் முன்னாடி வச்சு அந்த ஷென்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கோ ஒத்துக்குப்பா. இப்போ பாரு மீட் பண்ண வருவா, என்கிட்ட கெஞ்சுவா, நான் உன்னெல்லாம் லவ் பண்ணலாம், மேரேஜ் பண்ண மாட்டேன், நான் ரூஹியை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவட்ட பாரு நான் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அனுப்ப போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் வந்ததுமே பார்த்து எதிர்ப்பான்னு சொல்லிட்டு என்னால் இப்போ அவளை மீட் பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அவளை போக சொல்லுங்கள், அவள் இஷ்டத்துக்கு என்னை அசிங்கப்படுத்துவாளான்னு சொல்லிட்டு பேசினதுமே பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம், இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பென்டென்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, அது உடஞ்சி போயிருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே அவன்ட்டு அதை கொடுத்துட்டு ஒரு லெட்டரையுமே அனுப்பியிருக்கா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எந்த ஒரு சவகாசம் கிடையாது, ஓ வழியை நீ பார்த்துட்டு போய் ஏ வழியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா போன ஜென்மத்தில் ரொம்பவே கெஞ்சி இருந்திருக்கா, ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை கேர் பண்ணிட்டு இருந்தாலே, பட் இப்போ என்ன இவ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ரூஹியுமே நான் நல்லா பார்த்துக்கிறேன்லாம் அவள் சொல்லியிருந்திருக்கா. பட் இவ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானா, இதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு அவனால் அங்கே நம்பவே முடியல. ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அங்கே அந்த ரூஹி நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கா, அந்த சோஃபியை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ ரூமுக்கு தான் தூங்க போகிறேன்னு சொன்னதுமே அவள் அதுக்கு டிசர்வே கிடையாதுன்னு வேற சொல்கிறான். ஸோ நானுமே உன் கூட வரேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே எனக்கு நல்லாவே புரியுது நீ அவளை தான் பார்க்க போகிறேன்னு. நீ என்ன அப்போ அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்ன ஏமாத்தலான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக நான் உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. நைட்டு ஃபுல்லாக அந்த ஜீக் தூக்கமே வர மாட்டுது. இவ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, போன ஜென்மத்தில் இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாமே பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக இதெல்லாம் சொன்னதுமே எங்கள் மேடம் இப்படி ஷென்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கல்ல, ஸோ அதனால தான் நாங்கள் மெய்டு எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டுமே உங்களை சூஸ் பண்ணாமல் ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு மேடம் சூஸ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ ரொம்ப லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இப்போ அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஷூட்டிங் பண்ண போயிருக்காங்கன்னு சொன்னதுமே இவ வேகமாக கிளம்புனதுமே அவங்க பின்னாடி வரப்ப அவனுக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ வேணான்னு தூக்கி போட்டவுடனே உனக்கு வயிறு இதோ அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அங்கே போனதுமே ஹீரோயினுக்கு இவனை பார்த்ததுமே இரிட்டேட் ஆகிட்டு அவங்க இருந்து போனதும் நீ இப்போ இதெல்லாமே என்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்க, பரவாயில்ல நீ போன ஜென்மத்தை விட இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் பெட்ஷாகவே இருக்க, ஸோ நான் அதை பற்றி யோசிக்கிறேன். பட் ரூஹியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கிராண்டாக நீ செலிப்ரேட் பண்ணணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு, நான் அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதும் சரியான லூஸாக நீ போய் டாக்டர்கிட்ட போய் உன் மூளையை சரி பண்ணு அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்காக ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு சொன்னதும் எங்கே கம்ப்ளீட் பண்ணி தொலைகிறது, அதான் ஒரு பைத்தி வந்துடுச்சு அப்படின்ற சொன்னதும் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நிற்கிறான் பாருன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு, எங்கே பார்த்தாலும் தொல்லையாக பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் என்ன பேச்சு நம்மளுக்கு, நம்ம அவன்கிட்ட விலகி
இருக்கதா எல்லாத்துக்குமே பெட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட சேர்ந்து கிளம்பிடுறா. அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கான். போகும்போது நம்ம ஹீரோ என்னோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது, ஸோ அப்போ உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, எங்கள் அம்மாவுமே வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே இங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் என்ன ஏற்றுக்குவாங்களா என்னன்னு சொல்லிட்டு, நீ எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல, என் வீட்டில் உனக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வரதுக்கு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிராண்டாக பார்ட்டி அங்கே நம்ம ஹீரோ உங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவள் ஹாப்பி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கா எனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாமே வந்து இவர் மேலே இருக்க லவ்னால தான்ப்பா அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவுமே ஒரு இதெல்லாம் பண்ணுறான்னா எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூஹிக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவ்வளோ மாதிரி ஒரு இடியட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்து அவளுக்கு அங்கே ரொம்பவே சூப்பராக அங்கே வெல்கம் கொடுத்துட்ருக்கான். உள்ளே நீ போய் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாக போயிட்டு இருந்தா. இவங்க இருக்க அந்த பிரேஸ்லெட் அதெல்லாமே போட்டு பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. இது எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்ற சட்டி கேட்குறா. இப்போ சரி இவ்வளோ பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கா, நீ வந்து அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன வாசி தானே பண்ணியிருக்கா. இப்போ வந்து அவள் கேட்டானா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், அவளை எல்லாரும் முன்னாடி வச்சு எப்படி இன்சல்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ற சைட்டு இனிமே ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. இது ஒருவேளை நம்ம உடச்சிட்டோம்னா அவள் ஏதாச்சும் பண்ணுவாளான்னு சொன்னதும் ஏன் இல்லை, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போவ, எதுவுமே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பொக்கையை கொண்டு வந்ததுமே பொக்கையை தூக்கி அவன் கீழே போட்டு பிடிங்கி எரிஞ்சிட்டு நீ வந்து ஒழுங்காக இப்போ அவளுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணு, என்ன வந்து பேசாமல் நின்றுட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கவுமே இப்போ ஹீரோயின் அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறா. பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ. அவங்க அப்பாவோட பர்த்டே பார்ட்டி மட்டும் கிடையாது, இது அவனோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியுமே. அதை நினச்சி அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அவன் என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்கா. வந்து இங்கே அவளுக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லும்போது என்ன முட்டாளா நையி, நான் ஏன் இவளுக்கு போய் வந்து பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ண போகிறேன், இது ஒன்றும் அவளுக்காக கிடையாதுன்னு சொன்னதும் இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைங்க, அவள் வந்து திமிரா பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் எல்லாத்தையுமே அங்கே போட்டு உடைக்கும் போது அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். இது உடைச்சேன்னா உன்னால் கண்டிப்பாக பே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அங்கே இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையுமே போட்டு அங்கே உடச்சிட்ருக்கான். அப்போ அந்த பேங்கில் அவங்க காமிச்சிட்டு அதையுமே தூக்கி போட்டு அங்கே உடைச்சிட்டு ரொம்ப அங்கே ஆட்டிடியூட் காமிச்சதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இங்கே பாருங்களேன் அவள் என்னை வந்து அடிச்சிட்டான்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பா, இவளை அடிச்சு அங்கே வந்துட்டு வெளியே வரட்டணும்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க ஊடால வந்துடுறான். ஸோ அவனுக்கு அடிபட்டுறது ஒரே பஞ்சு விட்டுறான் நம்ம ஹீரோ. ரெண்டு பேருமே நேருக்கு நேரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அப்போ போன ஜென்மத்தில் நீ தானே வந்து அவளை காப்பாற்றின, அப்போ நீ தான் வந்து திரும்பவுமே ரீபான் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நீ போன ஜென்மத்தில் பண்ணது இப்போ நீ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிக்கும் போது அப்போ அங்கே அவனுமே வந்து கையை பிடிச்சிட்டு நீ என்ன தெரியும் தான் அவள் என்ன ஃபேன்ஸை நீ பிடிப்பன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் என்னோட மருமக வந்து கையை நீ பிடிச்சிருப்ப, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சிருக்காங்க. அப்போ அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு ஷூ நீ யாரை பார்த்து பயப்பட மாட்டியா, அப்போ என்னை பார்த்து கூட நீ பயப்பட மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே வேகமாக அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இவர் வந்து மிஸ்டர் ஷூ அவங்க குடும்பத்தோட அடாப்டட் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், அவங்கள யாராச்சும் எதிர்த்து பேசினா கூட இவருக்கு பிடிக்காது, நைட்டோட நைட்டு அவங்கள பேங்க்ராப் பண்ணி விட்டுருவாரு, ஸோ நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக அவரை ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா நிலைமை மோசமாயிரும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. அப்போ அங்கே உடனே அந்த ரூஹி இவன் பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கான், ரொம்ப வந்து யங்கான பர்சன் மாதிரியே இருக்கான், ஸோ பணக்காரனாக இருக்கான், நான் இவனை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அங்கே ஹலோ சொல்லிட்டு பேசினதுமே கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அறையிறாரு. யார்கிட்ட வந்து செடியூஸ் பண்ணிவிட்டு உன் வேலையை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதுமே ஓ நீ இப்போ ஏன்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்க நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் யார் மேலே கையை வைப்பீங்களான்னு சொன்னதும் திரும்ப அங்கே அடி விழுந்துட்டுருக்கு. ஸோ யாராலையும் எதுவும் பண்ண முடியலை. அவன் முன்னாடி போய் நின்னதுமே பார்த்தாங்க ரொம்பவே ஹைட்டாக இருக்கான். அவர் நீ இப்போ ஹைட்டாக இருந்தேன்னா நான் அவனை பார்த்து பயந்துருவேனா, என் முன்னாடி நீ யார்டான்னு சொல்லிட்டு அவனையுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ இப்போ என்ன தைரியம் தான் இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே உடைச்சிருப்ப, இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ வந்து காசு ஆயிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் 30 மில்லியன் ஆயிருக்கு சார் அப்படின்றத சொன்னதுமே எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ பே பண்ணி ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு சொன்னதும் அந்த ரோஹிக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. நம்ம இவன்ட்டு போய் பேசினா இவன் நம்மளை அடிப்பானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணமே அந்த சோஃபி தான். அவள் எங்களுக்கு பர்த்டே
பாட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே அப்போ அந்த ஜீமே அதே தான் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவள் தான் காரணம், எதையுமே எங்ககிட்ட சொல்லலைன்னு. என் பிரதருக்காக என்கேஜ்மெண்ட்டுக்காக இதை நான் ஏற்பாடு பண்ணேன். நீங்கள் எல்லாத்தையுமே குட்டிச்சவராக்கியிருக்கீங்க. அப்போ காசை யார் கட்டுவாங்க? அந்த பொண்ணு ஏன் கட்டுறா? ஸோ நான் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒரு நல்ல வந்து உறவு இருக்குது எனக்கு. அவள் சொன்னான்னா உங்களுக்காக நான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேணா நீங்கள் அவளை ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்து கெஞ்சுவான்னு பார்த்தா ஆட்டிடியூடோட போய் நீ வந்து அங்கே பேச வரட்ட எனக்காக அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமே இல்லையே, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவனை நீங்கள் ஏதாச்சும் பனிஷ் பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ 2 பேர்த்தையுமே காசு கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் பிடிச்சி அடிச்சு அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. இவருமே ஜெயிலேருந்து வந்ததுமே இப்போ காசு வந்து நம்ம பே பண்ணலைன்னா திரும்ப உள்ளத்துக்கு போட்டுருவாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த காசெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, நானே பே பண்ணிடுறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. நான் எத்தனை டைம் சொல்லியும் நீ சோஃபியை திரும்பி பார்க்காம இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, இவன் வந்து நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னால் உனக்கு புத்தி வராதா, காசு கையில் இருக்குன்றதை வச்சுட்டு ஆட்டமாக போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன், அவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அந்த சோஃபியா தான் இருப்பா, அவள் தான் உங்கள் அப்பாட்ட எதோ சொல்லி ஏற்றி விட்டுருக்கான்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் தான் சொல்லியிருப்பா என்னை மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக. நான் இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போனால் என்னோட அப்பா அங்கே வந்துடுறாரு. நீ இப்போ என்ன நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே இல்லை, நாங்கள் பரிதாபப்பட்டு உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா நீ என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து திமிரா வந்து என் பொண்ணவே புள்ளி பண்ணியிருக்கியா, உன்ன மாதிரி ஆள் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நல்ல வேளை என் பொண்ணுக்கு இப்பயாச்சும் புத்தி வந்து என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவள் டிசைட் பண்ணியிருக்கா பார்த்தியா. ஸோ அதை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே எங்கள் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையுமே இந்த வீட்டுக்குள்ளே விடாதீங்க, இதுக்கப்புறம் நீ தொந்தரவுமே பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு அங்கே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதுமே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, உன் மேலே இருக்க லவ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் பேசினதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அங்கே ட்ரா பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு வேமா ஹீரோயினோட கையை பொழுது பிடிச்சிட்டு நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, ரொம்ப கேரக்டர்லெஸ் ஆகிட்டியா, நீ என்ன விட்டு அவனோட பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உனக்கு எனக்கு என் நடுவில் என்ன இருக்குது, அதான் உன்னோட அந்த ரூஹி இருக்காளே அவ கூட போய் சுற்று, நான் வந்து அவனோட மேரேஜ் பண்ண போகிறேன்னா அவன் கூட தான் சேர்த்து சுற்றுவேன், உன் கூட சேர்ந்து ஏன் சுற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டு உங்ககிட்ட இதுக்கப்புறம் இவனும் அந்த ரூஹியை வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு அவள் சொல்கிறா. பிறகு ஆஃபீஸ் போய் அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட எல்லாத்தையுமே இங்கே காசு கேட்டு ஹெல்ப் கேட்குறான். பட் யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சூக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக எங்களை வந்து பேங்க்ராப் பண்ணி விட்டுருவாருப்பா, எங்களால் வந்து அவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து பாஸ் நான் ஏகப்பட்ட இடத்துல ஹெல்ப் கேட்டேன் பட் யாருமே பண்ண மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வேறு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க மிஸ்டர் யூன்றவரை மீட் பண்ணி அங்கே ஒரு டீல் போடலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ வர டீல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வரா. ஏன்னா ஓல்ட் மேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீ இப்போ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ இனிமேல் ஃபஸ்ட்டு நான் வந்து பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும், எப்படி போய் நான் ஃபஸ்ட்டே சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அதை பார்த்துட்டு அந்த ரூஹி ரொம்பவே கிண்டல் பண்ணி தண்ணி ஊற்றுறாளாம் சாப்பிட சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இவ வந்துட்டு சரியில்லாத பொண்ணு அது இதுன்னு அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுமே கூட சேர்ந்து அங்கே ஜால்ராடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அந்த தாத்தாக்கு அங்கே ரொம்பவே கோமாயிடுச்சுக்கு. கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ண வேணாம், அவங்க கூட சேர்ந்து நான் டீல் பண்ண விரும்பலன்னு சொன்னதும் எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதும் ஏன் முன்னாடியே நீங்கள் அந்த பொண்ணை பற்றி இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னு சொன்னதுமே இது எங்களோட ப்ரைவேட் மேட்டர், இதில் நீங்கள் தலையிடணும்னு அவசியம் கிடையாது, பிஸ்னஸ்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னதுமே நீ வந்து அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு இந்த ரூஹியோட பின்னாடி சுற்றுறேன்னா உன்னோட டேஸ்ட்டு வந்து எந்த லெவலுக்கு இருக்குது, உன்னோட திறமை எப்படி இருக்குன்னு நல்லாவே புரியுது. ஸோ உன்னோட சாய்ஸ் எல்லாமே இப்படி தப்பாக இருந்துச்சுன்னா நீ எப்படி வந்து பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்குவ, ஸோ உன் கூட சேர்ந்து எனக்கு டீல் தேவை கிடையாது, நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவதா வேணுக்குனே வந்து தான் இங்கே இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இப்போ இதெல்லாமே நீ வேணுக்கு தானே பண்ணிகிட்ருக்க, நான் நீ இப்படிலாம் பண்ணேன்னா உன் பக்கத்தில் வந்து மயங்கி வந்து உன்னை மேரேஜ் பண்ணிடுவேன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது முட்டாளா நீ, நான் ஏன் உன்னை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், உன்ன மாதிரி
மாதிரி ஒரு ஆளை நான் வந்து என் வாழ்க்கையில் திரும்ப பார்க்கணுன்னு நினைக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், இவர் ஆல்ரெடி எனக்கு எப்பயோ தெரியும். நான் இவர் கூட சேர்ந்து ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ தான் இங்கே வந்து புதுசாக வந்திருக்க. ஸோ நீ வந்து பார்த்து புரிஞ்சு தான் பேசி நடக்கணும்னு சொல்லும்போது, அப்போ அந்த ரூஹியா அவள் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்காக அவன்ட்டு இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஏற்றி விட்டதுமே ஊடால பேசுகிறத நீ நிப்பாட்டேன்னு சொன்னதோ, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவ ரொம்பவே திமிரா பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை வந்து திரும்ப ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு மூஞ்சில் அங்கே காஃபியை தூக்கி ஊற்றி விட்டதுமே அவ்வளோ திமிரா பேசினதும் அவள் ஃபேஸ்லையுமே ஊற்றி விட்டதும் கோவமாயிட்டு அடிக்க போகும்போது, என்ன தைரியம் தான் நீ வந்து அந்த பொண்ணை எங்கள் முன்னாடியே கை வைப்ப வந்து உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே அங்கே கழுத்து பிடிச்சி அங்கே வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அங்கே அவர்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னால் நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு பர்சனவாமா நீ சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கே கேட்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து முட்டாளாக இருந்தேன், சூஸ் பண்ணேன். இப்போ தான் வந்து நான் ஷென்னை வந்து சூஸ் பண்ணிட்டேனே ஓல்டு மேன் அப்படின்றத சொன்னதும், உண்மையிலே ஷென் மாதிரி பையன் கூலி கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்பவே தங்கமான பையன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே வெளியே வந்து அங்கே ரொம்பவே அசிங்கமாயிடுச்சு கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு, இவன் இப்போ எதுக்குமே லாய்க்கலாமல் போயிட்டான், இவனவே டிஃபன் பண்ணிக்க முடியலன்றப்ப என்னத்தை வந்து பார்த்துக்குவான். ஸோ என்னை பார்த்துக்கணுன்னா நான் தான் இன்னும் வந்து ஏதாச்சும் ஒரு வழி தேடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு இவன் அங்கே ஷூட் பண்ணிகிட்டேவும் அங்கே வந்து யோசனையாக வந்துட்டுருக்கு. முந்தியெல்லாம் இவ இப்படி கிடையாது, என் பின்னாடியே சுற்றி வருவா, இப்போ என்னை ரொம்ப தூக்கி எறிஞ்சு பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கான். அந்த சைடில் நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த ரூஹி அவங்க ஃப்ரெண்டை போய் வந்து மீட் பண்ணுறா. என்ன அவள் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கா அவட்டன்னு சொல்லிட்டு இவன் மறைஞ்சிருந்து கேட்கும்போது, நீ ஹோட்டலில் அந்த பர்சன் வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் எப்படியாச்சும் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, ஐயோ கடவுளை, என்னை காப்பாற்றுறதுக்காக இவள் தன்னோட பாடியவே சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தொடங்கிட்டாளா, நான் இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, அப்போ அவங்க ஃப்ரெண்டுட்டு அவனை பற்றி எங்கே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா. அவனை மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ கூட சேர்ந்து இருந்து ஒரு பிரோஜனம் இல்லை, இத்தனை நாளாக நான் அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அவனே வந்து டிஃபன் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து பெரிய பணக்காரனாக பார்த்து நான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அந்த பர்சனை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீ ட்ரக் அவனோட ட்ரிங்க்ஸில் வந்து கொடுத்து ஏற்பாடு பண்ணு அப்படின்ற சொல்லியிருந்ததும் அவளுமே அங்கே வந்து அதே மாதிரி கேரக்டர் தான் போல் ஃப்ரெண்டுமே. ஸோ அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடில் பார்த்தா ஹீரோயினுமே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து அங்கே அந்த ரூஹி எப்படிலாம் போய் சொல்லி தன்னை ஏமாத்தினான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் ரூஹியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுமே ஏகப்பட்ட பேர் கூட அவளுக்கு ஆஃபர் இருந்திருக்கு. சார் நீங்கள் அப்ராட் போன அந்த 3 வருஷத்தில் ஏகப்பட்ட பர்சன்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து ஆஃபர் வச்சுருக்காங்க, இது நீங்களுமே ஒரு ஆள் தான் காசுக்காக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாரு. வீட்டுக்கு வந்ததுமே என்னாச்சுப்பா ஃபேஸ் என்ன டல்லாக இருக்குது, ஏதோ மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நடித்ததும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீ என்ன வந்து எத்தனை நாளைக்கு ட்ராமா பண்ணிகிட்ருப்ப, இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லாமே தூக்கி போட்டதுமே இது எல்லாமே ஃபேக்கான ஃபோட்டோ, இது உண்மை கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு போய் சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாற்றிட்டு இருப்ப, இது எல்லாமே உண்மை தான் எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, ஆனால் நான் உண்மையிலே ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க கூடலாம் சேர்ந்து சும்மா தான் நான் சுற்றுனேன்னு சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாளாக இருக்கா, நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு லவ்வை கொடுத்தா நீ என்னவே ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது, பெரிய உத்தமை மாதிரி பேசிட்டு இருக்க, நீயுமே வந்த சோஃபிக்கு என்ன மாதிரி தானே துரோகம் பண்ண, என்னமோ வந்து நான் மட்டும்தான் துரோகம் பண்ண மாதிரி பேசுகிற, நீ வந்து பண்ணதை விடவா நான் பேசா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளோட சுயரூபத்தை காமிச்சிடுறா. அதை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என் மூஞ்சிலே முடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். போன ஜென்மத்தில் ஹீரோயினை எவ்வளோ தூரத்துக்கு அவன் கொடுமைப்படுத்தினான்றதெல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜென்மத்திலையுமே நான் வந்து அவளை ரொம்ப பாடாப்படுத்தினேன், அதனால தான் அவள் என்ன வேணான்னு விட்டுட்டு இப்போ வந்து வேறு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்க அவள் டிசைட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவன் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். இப்போ எதுக்காக நீ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, சாரி கேட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் அந்த ரூஹியை பற்றின மேட்ரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, அவள் சரியான வந்துட்டு திருட்டுக்கள் தான், நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதும் உன்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்டாக சேர்ந்தா வரணும்னு, ஒன்றை மாதிரி பர்சனுக்கு நான் வாய்ப்பு ஏன் கொடுக்கணும், அவளோட பேச்சை கேட்டு என்னென்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அசிஸ்டண்ட்டை உன்னை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக சொல்கிறாங்க. ஸோ நீடன் பண்ணிவிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயுமே அவங்க அப்பாட்ட அவங்க அப்பா இப்போ என்ன கார்டு ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அந்த காசு எடுக்கணுன்றதுக்காக ஐடியா பண்ணி இப்படி ட்ராமா பண்ணுறியான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைப்பா, அந்த ரூஹி நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப மோசமானவ தான், அவளை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, உனக்கு இப்பயாச்சும் புத்தி வந்துச்சுல, இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக பிஸ்னஸை பார்த்துக்கோன்னு சொன்னதுமே கண்டிப்பாப்பா
நான் எப்படியாச்சும் வந்து சோஃபியுமே மேரேஜ் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். ஒரு முக்கியமான டீல் இருக்குது, நாளைக்கு கண்டிப்பாக நீ அதை போய் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வா அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து டீலுக்காக அங்கே வந்து போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வர்றாங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ரூஹி ஏதோ ஒரு கிழவனை பிடிச்சிட்டா போல் அந்த ஆள் கூட சேர்ந்து அவங்க ஜோடி சேர்ந்து வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இவனுமே பின்னாடியே போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே கோவப்பட்டு கண்ணத்தில் இருந்துட்டு, உனக்கு தான் ரூஹி இருக்காளே, அப்புறம் ஏன் என் தொல்லை பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணுறேன், நான் உன்னை பிடிக்கல என்னை வேணான்னு விட்டுனா விடாமல் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, ஷென் தான் என்னோட ஹஸ்பண்ட் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. ஸோ எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அங்கே வந்து அந்த டீலை பற்றி அங்கே பேச சொன்னால் இவன் எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் முட்டை அங்கே ஹீரோயின்ட்டு அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு அங்கே சாரி கேட்குறான், நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு. அப்போங்க நம்ம ஹீரோ அந்த வாய்ப்பு கொடுக்குற நேரம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவளை இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவள் என்னோட பொண்டாட்டியாக வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். இன்னுமே அவளுக்கு மேரேஜ் ஆகலை, ஸோ நான் கண்டிப்பாக வந்து என்னோட நம்பிக்கையை இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே இப்படி அங்கே வாக்குவாதம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீ என்ன பண்ணாலும் சரி ஓன்ட்டு அவள் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பர்சனோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. அந்த ரூஹியை பிடிச்சி பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு கட்டம் பொண்டாட்டி நான் இருக்கும்போது அந்த ஆள் கூட சேர்ந்து அஃபேர் அடி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே விழுத்துட்டு இருக்காங்க. அவள் ப்ளீஸ் என்னை காப்பாத்துன்னு சொன்னதுமே அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, மூஞ்ச திருப்பிட்டு அவன் பாட்டாங்க அவங்களோட சேர்ந்து பின்னாடி போயிடுறான். இதெல்லாமே பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் எல்லாருமே தான், நான் அவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கா. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஜீ வந்து அங்கே பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு மன்னிக்க சொல்லி அங்கே பேசினதுமே எதுவுமே பேச விரும்பல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அங்கே வந்து இவே ஷூட் பண்ணிட்டு ரொம்பவே இப்படி டென்ஷன் ஆகிட்டேக்கா. நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுமே எதுவுமே முடிய மாட்டுது, கண்டிப்பாக நான் யாருக்காக அவளை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவள் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுமே ஃபைனல் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே கிராண்டாக அங்கே ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே யாரோ வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா எல்லாம் அந்த ரூஹியோட வேலை தான். எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நீ தான் என்னோட லைஃபவே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது ஜீக் தெரிஞ்சு அவங்க மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஹீரோயின் அந்த இடத்துல மயக்கமாக இருக்கவுமே ஸோ இவன் அட்வான்டேஜ் எடுத்து அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக ட்ரை பண்ணதும் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஸோ அவன் அங்கே வந்து போயிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே அவன் காப்பாற்றி அங்கே தூக்கிட்டு போயிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து கிராண்டாக வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அங்கே வெட்டிங் பண்ணிவிட்டு கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ரூமில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்கே வேகமாக வந்து அந்த ஜீ பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னை வந்து நீ விட்டுட்டு போயிடாதான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அடுத்தவனோட பொண்டாட்டி ஏன்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவியா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லும்போது அங்கே கத்தியை வச்சுட்டு ஹீரோயினை மாட்டிகிட்டு இருக்கா. நீ இப்போ என் கூட வரலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு. பட் நம்ம ஹீரோ அங்கே வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு பிடிக்காத பொண்ணை இப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக நீ இப்படிலாம் பாடாப்படுத்துகிற அவளன்னு சொல்கிறான். போன ஜென்மத்தில் தான் நீ அவளை நிம்மதியாக இருக்க விடல, இப்போயாச்சும் நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கே அங்கே ரொம்ப கில்ட் ஆகிடுது. எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்கிருச்சு, அவள் என்ன லைக்கே பண்ணலைன்றது. நீ வந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ, ஒருவேளை நீ அவளை அழுக வச்சேன்னு வச்சுக்கோமே ஓன்ட்டு வந்து நான் பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக எப்படியே ஹாப்பியாக அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. அவனையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. இப்படியே வந்து 9 months ஆஃப்டர் அங்கே ரொம்ப அழகான ஒரு பேபியுமே அவங்களுக்கு பிறக்குது. இவனை பார்த்தா அப்போ எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு ஜெயிலேருந்து அங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை போய் பார்க்குறான். அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ அங்கே போய் ஹலோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்டு பேசினதுமே அவளுமே ஹலோ அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் வந்து எதுவுமே பேசாமல் நம்ம ஹீரோட்ட எந்திரிச்சு போனதோ அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. எனக்கு புரிஞ்சுக்கச்சு, இதுக்கப்புறம் அவள் ஹாப்பியாக இருந்துட்டுருக்கா. அவள் லைஃப்பில் வந்து நான் திரும்பவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ நான் பண்ண தப்புக்கு தான் எனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நிம்மதியாக வாழ விடணும், அவள் ஹாப்பியில் என்னோட ஹாப்பியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு வழியாக எப்படியோ திருந்திடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.